அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையால் பொங்கலுக்காக பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் அனைத்தும் சாய்ந்து கிடந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. தங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த அரசர்குளம், மங்களநாடு பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பொங்கலுக்கான கரும்புகளை விவசாயிகள் பயிரிட்டு வளர்த்து வருகின்றனர். அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த கரும்புகள் அனைத்தும் கடந்த 3 தினங்களாக அறந்தாங்கி பகுதியில் பெய்த கனமழையால் சாய்ந்து வயல்வெளியில் கிடக்கின்றன. இதனை கண்ட கரும்பு விவசாயிகள் தாங்கள் கடன் வாங்கி செலவு செய்து வளர்த்து வந்த கரும்புகள் அனைத்தும் மழையால் சாய்ந்து வீணாக போய்விட்டது என்று வேதனையில் தவித்து வருகின்றனர். மேலும் இது குறித்து அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கையில், விவசாயிகள் அனைவரும் நெல் விவசாயம் செய்ய உரிய தண்ணீர் கிடைக்காததால் நெல் சாகுபடியை தவிர்த்து தாங்கள் வைத்திருந்த நகைகளை அடகு வைத்தும் தனிநபர்களிடம் கடன் வாங்கியும் பொங்கல் கரும்பை பயிரிட்டு வந்ததாகவும், இந்த பொங்கல் கரும்புகளை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் லாபத்தை வைத்துதான் தங்கள் வாழ்வாதாரம் உயரும் என எதிர்பார்த்த நிலையில் இப்படி ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்துள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசின் அதிகாரிகளுக்கு இச்சம்பவம் குறித்து தகவல் அளித்தும் அவர்கள் யாரும் வந்து பார்க்காமல் இருப்பது தங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும், இனிமேலாவது அதிகாரிகள் உடனடியாக வருகை தந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பொங்கல் கரும்புகளை முறையாக கணக்கீடு செய்து அவர்களுக்கு அரசின் மூலம் இழப்பீடு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றால் தாங்கள் மேலும் கடனுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றும் வேதனை தெரிவித்தனர். இந்த பணத்துக்கு ஆனால் நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இது இந்த அரசாங்கம் பார்த்து பண்ணால் எங்களோட பயிருக்கு உள்ள தொகை எங்களுக்கு வரும். இல்லை நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணணுங்கிறது இந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அரசலுடன் கீழ்பாதி கிராமத்திலேருந்து பேசினோம். நாங்கள் இப்போ அதிக அளவில் பொங்கல் கரும்பு சாகுபடி பண்ணுறோம். இதில் இந்த மழை காரணமாக கரும்பு பூரா சேதம் அடைஞ்சு இந்த ஒரு 15 நாளில் பொங்கல் வியாபாரத்துக்காண்டி உள்ள கரும்பு பூரா சாஞ்சு போச்சு. அது உரிய இழப்பீடு வழங்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கும் மாதிரி கேட்டுக்கிறோம். ஆனால் இப்போ கரும்பு சாஞ்சு போச்சு இல்லை? ஆமாம். இது சம்மந்தமாக அதிகாரிகள்ட்ட தகவல் சொன்னீங்களா? இல்லை, என்ன அதிகாரிகள் பார்க்கல. பார்த்து அதுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் மாதிரி கேட்டுக்கிறோம். இல்லை, அதிகாரிகள் தகவல் சொல்லிட்டீங்களா விவசாயிகள் சார்பிலேருந்து? இல்லை, என்ன பார்க்கல. விவசாயிகள் சார்பாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதிகாரிகள் பார்க்கல. என்ன பார்க்கல, இனி வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும்? இப்போ ஒரு மாவுக்கு 40,000 50,000 ரூபா வரையும் செலவு வருது. சரி. ஏக்கருக்குன்னு பண்ணோம்னா அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது செலவு. இப்போ செலவுலாம் எப்படி நீங்கள் கை காசு பண்ணியிருக்கீங்களா, கடன் வாங்கியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன், கடன் வாங்கி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்த பொங்கல் வியாபாரத்தை நம்பி தான் எல்லா விவசாயிகளும் இருக்குது.